நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உடனே சென்று 4 புறமும் சூழ்ந்து கொள்ளுங்கள். சரி ஆச்சாரியாரே. என்ன சத்தம் இது? தனானந்தன். வாருங்கள், இங்கே யாரும் இல்லை. மலைகேது, நீ நலம்தானே? அண்ணா, எங்களை இங்கிருந்து காப்பாற்ற வந்து விட்டாய். ஆனால் இங்கிருந்து வெளியே செல்ல வழி இல்லையே. மூத தூதுவன் அனைத்து வழிகளையும் மூடிவிட்டான். இப்போது என்ன செய்வது சந்திரா? இங்கிருந்து வெளியே செல்ல ஏதாவது ஒரு வழி இருக்கும். கேளுங்கள், தனானந்தன் இங்கு வரும்பொழுது அவன் எங்கிருந்து வந்தான்? அதெல்லாம் சரியாக தெரியாது. ஆனால் அவன் எப்பொழுதும் அந்த திசையிலிருந்து வந்து செல்வான். இந்த வழி எங்கே செல்கிறது? இந்த வழி தனானந்தனின் அறைக்குத்தான் செல்லும். துர்தரா, நீ முன்னே செல். அந்த வழியில் காவலர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்து எனக்கு கூறு. விரைந்து செல். ராஜகுமாரி, ராஜகுமாரி! அது சரி, என்னை விட்டு தப்பிச் செல்வதற்காக என்னை ஏமாற்றி இருக்கிறாயோ? ராஜகுமாரி துர்தரா, உடனடியாக கதவை திறந்து விடு. ராஜகுமாரி துர்தரா எங்கே? அவர் எங்கே என்று தெரியாது.
இங்கே என்ன செய்கிறீர்கள்? சாம்ராட் அரண்மனையில் இல்லை என்றால் நீங்கள் இப்படித்தான் எல்லா இடங்களிலும் சுற்றித் திரிவீர்களா? செல்லுங்கள், என் அறைக்கு வெளியே போய் நில்லுங்கள். நினைவிருக்கட்டும், அம்பிகுமார் அங்கிருந்து வெளியே வரவே கூடாது. இனி என் அருகில் இருக்கவே கூடாது. புரிந்ததா? ஆனால் ராஜகுமாரி, அவர் உங்கள் பாதுகாவலர். எனக்கு அவனைப் போல பாதுகாவலன் தேவையே இல்லை. செல்லுங்கள். இங்கே யாரும் இல்லை. வாருங்கள். மலைக்கேது, வா. வீரர்களே, ராஜகுமாரி துர்தராவை நீங்கள் பார்த்தீர்களா? ராஜகுமாரியை நாங்கள் மகாராஜாவின் அறையில் பார்த்தோம். நீங்கள் அறையை விட்டு வெளியே வரக்கூடாது என்று ராஜகுமாரி அவர்கள் கூறினார். துர்தரா, தள்ளிச்சல்! நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அது சரி, இப்போது புரிந்துவிட்டது. நீதானே மகாராஜாவின் முக்கியமான சேவகி. பல நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறாய். அதே நேரத்தில் மகாராஜாவிற்கு உன்னை பற்றிய உண்மைகள் எதுவும் தெரியாது. சரி, பரவாயில்லை, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அவருக்கு நெருங்கிய சேவகியாக இருப்பவள் சந்திரகுப்தன் அனுப்பிய உளவாளி என்று நான் கூறிவிடுகிறேன். அதோடு சந்திரகுப்தா, தனானந்தனுக்கு முன்னால் நான் அவரது பரம எதிரியை கொண்டு சென்று நிறுத்தினால் அவர் சந்தோஷத்தில் எனக்கு பல பரிசுகளை அள்ளி வீசுவார். என் தெய்வமே, எனக்கு தெரிந்து இந்த நாள் தான் இனிய நாளாக இருக்கப் போகிறது. இன்று என் தலையெழுத்து மாறப்போகிறது. சந்திரகுப்த மௌரியா, நான் கூறுவதை கேள். ஆஹா, மாட்டிக்கொண்டவுடன் பணிவாக பேசுகிறாயா? இது துர்தராவை நீ துன்புறுத்தியதற்காகத்தான். அவள் பின்னாலேயே அலைந்தாயே, அதற்காக இது. அவளை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தாயே, அதற்காக இது. என்னை மாட்டிவிட்ட துர்தராவை நீ மணக்க நினைத்தாயே, அதற்காகத்தான் எதையும் கொடுத்தேன், தெரிந்ததா? தாரணி, எதற்காக அவனை அடித்தாய்? இவனை நான் கொன்றே ஆக வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். உணர்ச்சி வசப்படாதே சந்திரகுப்தா. இவனுடைய மரணம் சந்தேகத்தை எழுப்பிவிடும். அதனால் இதை நாம் செய்யக்கூடாது. நம்முடைய போர் திட்டம் சரியாக உள்ளது. எந்த ஒரு விஷயத்திலும் நம் கவனம் சிதறவே கூடாது. நம்மை பற்றிய உண்மையை இவன் எவரிடமும் கூற மாட்டான் என்று நீ நினைக்கிறாயா? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ இங்கு இருப்பவர்களை காப்பாற்று. மகனுடைய பாசம் ஒருவனை எங்கிருந்து எங்கு கொண்டு வந்து விடுகிறது. மந்திரியாரே, பார்த்தீர்களா? அவந்தி நாட்டு மன்னன் ஜன்பத், மகாராஜா ஜன்பத்
இவன் கொடுக்கும் நல்ல ஆட்சியினால், இவனுடைய செயல்முறையினால் இவனுடைய பெருமை போற்றப்படுகிறதா. ஜன்பத்தை நாடே புகழ்கிறது. ஆனால் அவன் இங்கு என்ன செய்கிறான்? மாமன்னனாக இருப்பவன் இப்பொழுது ஒரு சேவகனாகிவிட்டான். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. தன்னுடைய மகனுக்காக இவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். வாயில் இருக்கும் மதுவை நான் கீழே துப்பிவிட்டு இவனை ருசிக்க சொன்னான். இவன் அதையும் செய்வான். நான் கூறுவது சரிதானே? மகாராஜா உத்தரவளி. நான் சென்று ஆயுத கிடங்கில் உள்ள வேலைகளை கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அரசர்கள் நம்மோடு இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடும் செய்ய தேவையில்லை மகாராஜா. என்னுடைய பாதுகாப்பிற்காக நீங்கள் பல முயற்சிகளை எடுத்துள்ளீர்கள். அதுவே எனக்கு போதுமானது. மதிப்பிற்குரிய மந்திரியாரே, நான் உனக்கு மகாராஜா மட்டுமல்ல, உன்னுடைய சகோதரனும் ஆவேன். உனக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்பது எனது அதிகாரமாகும், என்னுடைய கடமையும் ஆகும். என்னுடைய பரம எதிரிகளான சந்திரகுப்தன் மற்றும் சாணக்கியன், அவர்கள் இருவரையும் பிடிக்கும் விஷயம் வந்துவிட்டார். அதில் நான் எந்த ஒரு குறையும் வைப்பதில்லை. அவர்களை பற்றிய கவலை வேண்டாம். வாருங்கள், வந்து நீங்களே புதிய ஆயுதங்களை பாருங்கள். அந்த ஆயுதங்களின் உதவியோடு அவ்விருவர்களையும் அழித்து விடலாம். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இத்தனை வீரர்களை நாம் எப்படிதான் சமாளிப்பது? கவலைப்படாதீர்கள், அவர்கள் நம்மை பார்த்துவிடக் கூடாது. அதுதான் மிக முக்கியம். இந்த இளநீயை பாருங்கள். இதைப்போல் இங்கிருக்கும் அனைத்தையும் சேகரியுங்கள். இந்த இளநீயை நாம் ஆயுதமாகவே பயன்படுத்தலாம். அதோ அங்கே பாருங்கள். இதை நாம் வெட்டி போட்டால் இதனால் கரும் புகை உருவாகும். அந்த நேரத்தில் இவர்களால் எதையும் பார்க்க முடியாது. நான் இப்போது வருகிறேன். ஆச்சாரியாரே, எங்கு செல்கிறீர்கள்? நானா ஒரு தந்தையை சந்திக்கப் போகிறேன். அவருடைய மகனை அவரிடம் சேர்க்க வேண்டும். அவர் சிறிது நேரத்திற்கு விபீஷணனாக மாறி ராஷ்டிரபால் உருவாக்கிய இந்த ஆயுத கிடங்கை அழிக்க உதவி செய்வார். நீங்கள் இளநியை எடுங்கள். சந்திரா, சீக்கிரம் வா. நேரம் செல்ல செல்ல மலைக்கேத்துவிற்கு மரணம் நெருங்குகிறது. இந்நேரம் நீ அவர்களை நிச்சயம் காப்பாற்றியிருப்பாய். ஆனால் ஏன் நீ இன்னும் வரவில்லை? மலைக்கேது, நான் கூறுவதை கவனமாக கேள். இந்த சுரங்கத்தில் ஒரு நேரத்தில் ஒருவரால் மட்டும்தான் செல்ல முடியும். இதில் ஒளிந்து கொள்ள இடமும் இருக்கிறது. நீ உள்ளே செல், ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் நான் இதில் முதலில் போக மாட்டேன். ஏன் அவ்வாறு கூறுகிறாய்? இவர்கள் அனைவரும் என்னை விட அதிக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் சொல்கிறேன், முதலில் இவர்கள் செல்லட்டும். இவர்களுக்கு உரிமை உண்டு, எனக்கு இல்லை. ஆனால் நான் உங்களிடம் வேண்டி கேட்கிறேன், நேரத்தை இங்கு வீணடிக்காதீர்கள். இவர்கள் சென்ற பிறகு நான் செல்கிறேன். ஆகட்டும். அவந்திகுமாரா, இங்கே வா. இந்த சுரங்கத்திற்குள் சென்ற உடனேயே நீ முன்னேறிதான் செல்ல வேண்டும், சரியா? நிற்கவும் கூடாது, திரும்பி வரவும் கூடாது. இந்த சுரங்கத்தின் மறுபக்கத்தில் என் நண்பன் ஸ்தூல் குதிரையோடு காத்துக் கொண்டிருப்பான். செல். அவந்திகுமாரா, பயம் கொள்ளாதே. திரும்பாமல் சென்று கொண்டே இரு.
அம்பிக்குமார் எங்கே? அவனை தேடுங்கள். சாம்ராட்டின் உத்தரவுப்படி அவன் என்னோடு சேர்ந்து மலைக்கேத்துவுக்கு கொடுக்கும் தண்டனையை பார்க்க வேண்டும். எங்கே அவன்? தாரணி, என்னோடு வாருங்கள். அம்பிக்குமார், அம்பிக்குமார், என்ன ஆயிற்று? யார் இதை செய்தது? பதில் சொல். தாரணி மகாராஜாவின் அருகிலே. அம்பிக்குமார், வைத்தியரிடம் தூக்கிச் செல்லுங்கள், விரைவாக. தாரணி, இவன் ஏன் தாரணியின் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறான்? வாருங்கள், சாம்ராட்டின் அறைக்கு செல்லலாம். சந்திரகுப்தனுக்கு இந்த செய்தியை சொல்லியாக வேண்டும். சுரங்கத்தில் இப்போது வேறு ஒருவர் இறங்கலாம். நீ வா, விரைந்து வா. சந்திரகுப்தா, அனைத்தையும் எப்பொழுதே நிறுத்த. மகாமாத்தியார் இங்குதான் வருகிறார். என்ன? தாரணி மகாராஜாவின் அருகிலே. யார் அனுப்பிய செய்தி அது? சாம்ராட் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் தாரணி நம் சாம்ராட்டிடம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை மறைக்கிறாள் என்று மட்டும் எனக்கு தெரிகிறது. விஷயம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அதை நான் எப்படியாவது கண்டுபிடித்தே ஆக வேண்டும். இல்லை, மலைக்கேதுவை இங்கே விட்டுவிட்டு என்னால் செல்ல முடியாது. நிச்சயமாக இதற்கு வேறு ஏதாவது ஒரு வழி இருந்தே ஆக வேண்டும். நாம் செய்து கொண்டிருப்பது தனானந்தனுக்கு எப்படியாவது தெரிந்துவிட்டால் பிறகு இவர்களை காப்பாற்றவே முடியாது. அதோடு தனானந்தன் இன்னும் எச்சரிக்கையாக இருப்பான். அதற்கு பிறகு 14 மாவட்ட மன்னர்களும் நிரந்தரமாக அவனுக்கு அடிமைகளாவே மாறிவிடுவார்கள். நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். எனக்கு புரிகிறது. நீ அகண்ட பாரதத்தின் எதிர்கால மன்னன். சில நேரங்களில் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியது வரும். நம் தாய் நாட்டின் பிரகாசமான எதிர்காலத்திற்காக, அகண்ட பாரதத்திற்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்வதில் நான் பெருமைதான் அடைகிறேன். மலைக்கேது, என் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறது. என்னை விட உங்களை தான் நம்புகிறேன். நான் உனக்கு வாக்களிக்கிறேன். இன்று இரவே நான் உன்னை இங்கிருந்து விடுதலை செய்வேன். நீங்கள் அனைவரும் விடுதலை ஆவீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் மீண்டும் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும். அண்ணன் பாதாள வழியை மூடிவிட்டானே. உன்னுடைய மகன் தனானந்தனின் பிடியிலிருந்து விடுதலையாகிவிட்டான். நீ அவனை சந்திக்க விரும்பினால் மலையின் அடுத்த பக்கத்திற்கு உடனே வந்துவிடு. விஷ்ணுகுப்தன். இதை பாருங்கள் மகாராஜா, இது எனக்கு மிகவும் பிடித்த ஆயுதமாகும்.
உன்னுடைய இந்த செயலைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் மறுபடியும் கூறுகிறேன், நீ எச்சரிக்கையாகவே இரு. காரணம், அந்த தேச துரோகியும் சாதுரிய சாணக்கியனும் எந்த நேரத்திலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் வந்து தாக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் சந்திரகுப்தனுக்கு அவகாசம் கொடுத்திருந்தீர்கள், அதுவும் இப்போது முடிந்து போய்விட்டது. அதனால்தான் நான் புறப்பட வேண்டும் சகோதரா. அந்த மலைக்கேத்துவிற்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் இப்பொழுது நெருங்கிவிட்டது. இப்பொழுது என்ன செய்வது? இப்பொழுது நாம் எங்காவது ஒளிந்து கொள்ளலாம். ராஜகுமாரி, நீங்கள் இங்கு சாம்ராட் அறையில் என்ன செய்கிறீர்கள்? அது சாம்ராட் தன் அறையில் இருக்காத போது நான் இங்கு வந்து செல்வது வழக்கம். என்னுடைய வாழ்க்கையின் கடந்த காலங்களை இங்கு வந்து நினைவுபடுத்திக் கொள்வேன். இந்த அறையில் தான் நான் அவருடன் வளர்ந்திருக்கிறேன். அது சரி, இங்கு என்ன செய்கிறீர்கள்? ஏதேனும் பிரச்சனையா என்ன? இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. மலைக்கேத்துவை எப்படி காப்பாற்றப் போகிறாய்? மரண தண்டனைக்கான நேரம் நெருங்கிவிட்டது. தனானந்தன் மலைக்கேதுவை ஆளுநரின் புதிய ஆயுதத்தால் தான் கொல்ல பார்க்கின்றான். ஆமாம், அந்த ஆயுதத்திலிருந்து ஒரே நேரத்தில் பல அம்புகள் வெளியேறுகிறது. ஒரு யோசனை கூறவா? ஆனால் அதற்காக காந்தம் தேவைப்படுகிறது. காந்தம் எங்கு கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். நல்லது, நீ சீக்கிரம் சென்று அதை எடுத்துக்கொண்டு மரண தண்டனை கொடுக்கும் அந்த இடத்திற்கு வா. விரைவாக செல்லலாம். அவந்திகுமாரன் ஸ்தூலை இந்நேரம் சந்தித்திருக்க வேண்டும். நல்லதே நடக்கட்டும். யாரும் வெளியே வரவில்லையே. மலைக்கேத்துவின் மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ அந்த வண்டியில் ஒளிந்து கொள், நான் மற்றவர்களை அழைத்து வருகிறேன். யாரும் வரப்போவதில்லை. என்ன? ஆமாம், சந்திரகுப்தா அண்ணா சுரங்க கதவை மூடிவிட்டார். கடவுளே, அப்படி என்றால் பிரச்சனைதான். சரி, அது இருக்கட்டும். நீ வா, நான் உன் தந்தையிடம் அழைத்து செல்கிறேன். நீங்கள் என்னிடம் பொய் சொல்லிவிட்டீர்கள். இல்லை அவந்தி மன்னா, நான் எந்த ஒரு பொய்யும் கூறவில்லை. அப்படி என்றால் என் மகன் எங்கே? அவனை ஏன் அழைத்து வரவில்லை? நான் உங்களை ஏமாற்றியதற்காக நீங்கள் என்னுடைய மகனை வைத்து என்னை பழிவாங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நம்பிக்கை துரோகி. ஆச்சாரியரே, என்ன இது? ஒரு மகனுக்காக தவிக்கும் ஒரு தந்தையிடம் நீங்கள் இப்படியா விளையாடுவது? சற்று அமைதியாக இருங்கள். சந்திரகுப்தன் உங்கள் மகனோடு சேர்த்து மற்ற மன்னர்களின் புதல்வர்களையும் காப்பாற்றி நிச்சயம் இங்கு வந்து கொண்டிருப்பான். சந்திரகுப்தன் ஸ்தூலுடன் இங்கு வரவில்லை. அப்படி என்றால் என் திட்டத்தில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது. ஆச்சாரியாரே, மலைக்கேத்துவும்
மற்றும் மற்றவர்களையும் மொத்தமாக காப்பாற்ற முடியவில்லை. சந்திரகுப்தன் பாதியிலே நிறுத்திவிட்டான். எனக்கு எல்லாம் தெரியும். தனானந்தனின் பிடியிலிருந்து அவர்களை சுலபமாக காப்பாற்ற முடியாது. சரி, பரவாயில்லை. நீங்கள் இந்த முயற்சியை எடுத்ததற்காக மிக்க நன்றி. நீங்கள் இங்கு இருக்கும் விஷயத்தை நான் மகாராஜாவிடம் சொல்ல மாட்டேன். இதற்கு மேல் என்னிடத்தில் இருந்து நீங்கள் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். தந்தையே, அவந்தி மன்னா, நீங்கள் கொடுத்து வைத்தவர். உங்கள் மகனை பார்க்க முடிந்தது, பாசத்தை காட்ட முடிந்தது. ஆனால் இப்பொழுதும் பல குழந்தைகள் தனானந்தனிடம் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் சரியாக கூறினீர்கள். உங்களை சந்தேகப்பட்டதற்காக என்னை மன்னியுங்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய மகன் எனக்கு கிடைத்து விட்டார். இதற்கு மேல் நான் பயப்படப் போவதில்லை. அவந்தி மன்னா, நீங்கள் ராஷ்டிரபாலையும் மற்றும் ஆயுத கிடங்கையும் அழிப்பதற்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும். துர்தரா, தனானந்தனின் ரதத்திலிருந்து நாம் காந்தத்தை எடுத்து விட்டோம். ஆனால் ஒன்று புரியவில்லை. அவன் எதற்காக காந்தத்தை அங்கு வைத்திருக்கிறான்? ஒரு ஜோதிடர் அவருக்கு அறிவுரை கூறியிருந்தார். ரதத்தின் சக்கரங்களில் அவன் காந்தங்களை வைத்திருந்தால் மிக விரைவிலேயே அவன் இந்த நாட்டுடைய மிக பெரிய மாமன்னனாக வருவான் என்று. கேட்கவே ஆச்சரியமாக உள்ளது. தனானந்தன் போன்ற கொடியவனுக்கு இது போன்ற விஷயங்களில் கூட நம்பிக்கை உள்ளதா என்ன? நீ ஒன்றை கூறு தாரணி. சாம்ராட்டிற்காக இப்பொழுதும் உன் மனதில் இடம் இருக்கிறதா என்ன? நான் இங்கு தனானந்தனின் பிடியில் இருந்து இளவரசர்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன். அவனுக்கு எதிராக செயல்படுகிறேன். அதனால் இப்பொழுது அவனுக்காக என் மனதில் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடமில்லை. இதை சந்திரகுப்தனிடம் உடனே நாம் கொடுத்தாக வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நமக்கு நேரமில்லை. மலைக்கேதுவை இங்குதான் கொண்டு வருவார்கள். அந்த இடத்திலிருந்து புதிய இயந்திரத்தின் கயிறுகளை இழுத்து அதை இயக்குவார்கள். அதோடு இங்கிருந்து ஆச்சாரியார் சாணக்கியர் வருகை தருவார். காந்தம் வந்துவிட்டதா? இதை வைத்து மலைக்கேதுவை எப்படி காப்பாற்றுவாய்? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எதிரிகளை அழிக்க ஆச்சாரியர் எனக்கு பல வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் இப்பொழுது தனானந்தனும் மலைக்கேதுவும் வருவதற்காக காத்திருக்க வேண்டும். சந்திரகுப்தனை தோற்கடிக்க அனைத்து ஏற்பாடுகளையும் நாம் செய்தாகிவிட்டது. இன்று நடக்கப் போகும் விஷயத்தை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று அந்த சந்திரகுப்தன் அனைவரது முன்னிலையிலும் அவமானப்பட போகிறான். அவனுடைய நண்பனான மலைக்கேது மரணத்தை சந்திக்கப் போகிறான். இதனால் மகத நாடு மட்டுமல்ல, அனைத்து பாரத மக்களும் பயந்து நடுங்குவார்கள். கேத்து கேத்து கேத்து,
உன்னுடைய இறுதி நேரம் நெருங்கிவிட்டது. ஒரு சத்திரியன் இறந்து போகும்போது எனக்கு அமைதி கிடைக்கின்றது, அதோடு மிகவும் சந்தோஷம் கிடைக்கிறது. மகாமாத்தியரே, விலங்கை மாட்டி விடுங்கள். நட. இங்கு ஏதோ வித்தியாசமாக தெரிகின்றதே. ஆம் தனானந்தா, வித்தியாசம்தான். நீ என்னை கொல்ல நினைக்கிறாய், ஆனால் இங்கு இருப்பவர்கள் உன்னை கண்டு பயப்படவில்லை. இவர்கள் அறிவார்கள், என்றாவது ஒரு நாள் இவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று. அதன் பிறகு சுதந்திர பாரதத்தின் காற்றை இவர்கள் சுவாசிப்பார்கள். அப்படியா? சுவாசிப்பார்களா? இப்படி சுவாசிப்பார்களா? இப்பொழுது பயம் என்றால் என்னவென்று நான் காட்டுகிறேன். அதை நீயும் நன்கு அறிந்து கொள்வாய். இவனை இழுத்து பாருங்கள். என்னுடைய வீரர்களே, தாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் 3 எண்ணிய உடனே தாக்க ஆரம்பித்து விடுங்கள். 1, 2, 3. வீரர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். நம் ஆயுத கிடங்கை தாக்கி இருக்கிறார்கள். எதிரியை தேடுங்கள். முன்னேறி செல்லுங்கள். விரைந்து செல்லுங்கள். சென்று தேடுங்கள். எல்லாரும் வெளியே செல்லுங்கள். ஏன் அவர்களை வெளியே செல்ல சொல்கிறீர்கள்? கூறியது கேட்கவில்லையா? மந்திரியார் கூறியது உனக்கு கேட்கவில்லையா? நமது கிடங்கை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். நான் இங்கிருக்கும் வீரர்களை எக்காரணம் கொண்டும் சாக விடமாட்டேன். சந்திரகுப்தா, அதோ அங்கே இருக்கிறான். செல்லுங்கள், அவனை பிடியுங்கள். ஆஹா, இந்த அற்புதமான ஆயுதங்களை பார்த்து ஆனந்தமாக இருக்கிறது. ஆம், அந்த தனானந்தனின் ஆட்டம் முடிந்துவிட்டது. அவந்தி மன்னா, குரோதத்தில் நீ அனைத்தையும் மறந்துவிட்டாய் ராஷ்டிரபால். உன்னுடைய உண்மையான எதிரியை உன்னால் பார்க்க முடியவில்லை. இதோ 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 வந்துவிட்டான் மன்னர், புருவின் மகன் மலைக்கேது. மகாமாத்தியரே, கூறுங்கள் மகாமஹிம். துர்தரா எங்கே? இந்தா, சீக்கிரம் செய்து முடி.
செல். என்றுமே நான் உனக்காக மட்டும்தான். என்றுமே உனக்காக மட்டுமே. ஒரு நல்ல நாள் பிறக்கத்தான் போகின்றது. நான் வாக்களிக்கின்றேன். அதோடு தாராவும் இங்குதானே இருக்க வேண்டும். இருவரும் எங்கு இருக்கிறார்கள்? மகாமயம் தங்களிடம் ஒரு விஷயத்தை கூற வேண்டும். என்ன விஷயம் மகாமாத்தியரே? எனக்கு தெரிந்து தாரா அற்புதம், மிக அற்புதம். ஒரு சிறுவனை கொல்வதற்கு உற்சவம் நடப்பது போல் ஏற்பாடுகளை செய்திருக்கிறாய். உண்மையிலேயே நீ ஒரு மாவீரன் மகாராஜாதான் தனானந்தா. நான் எந்த அளவிற்கு அன்பை காட்டுகிறேனோ அதே அளவிற்கு வெறுப்பையும் காட்டுவேன். இந்த விஷயம் உனக்கும் நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கிறேன் தாரா. ஆச்சாரியாரே, தாம் ஆளுநரை கிடங்கில் எப்படி அழிப்பீர்கள்? அவனிடம் அற்புதமான ஆயுதங்கள் இருக்கின்றது. அவனிடம் அற்புதமான ஆயுதங்கள் இருப்பது எனக்கும் நன்றாக தெரியும். ஆனால் என்னிடம் இருக்கும் ஆயுதமானது அவன் வைத்திருக்கும் ஆயுதத்தை விட மிக மிக சிறந்தது. அதுதான் அந்த ராஷ்டிரபாலின் குரோதம். அந்த ஆயுதம் இருப்பதால் ராஷ்டிரபாலை நாம் தாக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவனிடமிருந்து நான் தப்பித்தாலே போதும். அவ்வாறு செய்தாலே அவனுடைய குரோதம் அதிகமாகி அவன் ஏதாவது ஒரு தவறு செய்வான். நானே உன்னிடம் அடிக்கடி கூறியிருக்கிறேன், குரோதம் கொண்டவன் நிச்சயம் அவனாகவே அழிந்து விடுவான். ஒரு அற்புதமான வீரன் நீ. உன்னை மகத நாட்டு விஸ்வகர்மா என்று கூறுவார்கள். தனானந்தனுக்கு மிகவும் பிடித்த சகோதரன் ராஷ்டிரபால். ஒரு சாதாரண அந்தணனை உன்னால் தாக்க முடியவில்லை. பரவாயில்லை, மீண்டும் முயற்சி செய்து பார். வா. இல்லை இல்லை, நான் உன்னுடைய திறமையை அதிகமாக எடை போட்டு விட்டேன் போல் தெரிகிறது. நீ நிச்சயமாக ஒரு மாவீரனாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சற்று உன்னை பார். உன் கை கால்கள் நடுங்குகிறது. முழு பலத்துடன் என்னை தாக்கு. வா. இப்போது உன் பிரச்சனை தெரிந்துவிட்டது. இந்த வாள் கனமாக இருப்பதால் உன்னால் தூக்க முடியவில்லை. இதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். சரி, பரவாயில்லை. நான் உனக்கு ஒரு வழி கூறுகிறேன். நான் என்னுடைய வேகத்தை குறைத்துக் கொள்கிறேன். இப்போது முயற்சி செய். வா. மனதிலே குரோதத்தோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாய் ராஷ்டிரபால். பலர் உன்னுடைய குரோதத்தில் மாட்டிக்கொண்டு வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்கள். அதனால் நீயும் உன்னுடைய குரோதத்தின் காரணமாகத்தான் அழிய வேண்டும். அழிந்து போ.
மகத நாட்டிற்கு நாம் புறப்பட வேண்டும். சந்திரகுப்தா, நீ சரணடைவதற்கு உனக்கு நான் ஒரு நாள் அவகாசம் கொடுத்தேன். அந்த அவகாசம் இப்பொழுது முடிந்து விட்டது. இப்பொழுது உன்னுடைய இந்த நண்பன் மலைகேது உன் அகங்காரத்திற்காக தன் உயிரை கொடுக்கப் போகிறான். மலைகேது, உன் கடைசி பயணத்திற்கு நீ தயாராக இரு. மகாமத்தியரே, கூறுங்கள் மகாமகே. வீரர்களை குறிவைத்து தாக்குங்கள். என்ன ஆயிற்று மகாமாத்தியரே? என்னவென்று தெரியவில்லை. ஏதோ கோளாறு. உடனே தாக்குங்கள். ஒருவேளை இயந்திரத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். சந்திரகுப்தன் காந்தத்தை சரியாக பயன்படுத்திவிட்டான். இந்த திட்டம் வெற்றியடைந்து விட்டது. ஆச்சாரியாரோடு சேர்ந்து என்னுடைய அடுத்த திட்டத்தையும் நான் வெற்றியடைய செய்தாக வேண்டும். சாணக்கியா, சந்திரகுப்தன் உன்னிடம் சரணடைய வேண்டும் என்று ஒரு நாள் அவகாசம் கொடுத்திருந்தாய். இல்லை என்றால் மலைகேத்துவை நீ கொல்லவிருந்தாய். சந்திரகுப்தனோ உன்னிடம் சரணடையவில்லை. அதற்கு பதிலாக அவன் உனக்காக ஒரு சிறந்த பரிசை கொண்டு வந்திருக்கிறான். அதை பார்க்கிறாயா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.